அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 11ஆம் இடம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் சொல்லும் ரகசியம், 11ஆம் பாவம் சொல்லும் ரகசியம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இடம் சொல்லலாம், பாவம் சொல்லலாம், வீடுன்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடம் லக்னத்துக்கு 11ஆம் இடம், ராசி கிடையாதுங்க. இது லக்னத்துக்கு 11ஆம் இடம். லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னத்தில் இருந்தால் நம்ம தசாபுத்தி வச்சு தான் நம்ம லக்னத்தில் இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ராசிங்கிறது அது பொதுவான இது. லக்னத்திலேருந்து 11ஆம் இடம் வந்து என்னென்ன அமைப்பு கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் 11ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் அதிபதி எந்தெந்த இடத்துலேருந்து என்ன விதமான பலன் கொடுப்பாங்க, 11ஆம் இடத்துல என்ன கிரகம் இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் என்ன ராசியாக இருக்கலாம், என்ன லக்னமாக வேணால் இருந்துக்குங்க, என்ன ராசியாக வேணால் இருந்துக்குங்க. ஆனால் என்ன லக்னமாக வேணால் இருந்துக்குங்க, என்ன ராசி என்ன நட்சத்திரமாக வேணால் இருந்துக்குங்க. ஆனால் லக்னத்திலிருந்து 11ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்கிற இடமே இந்த 11ஆம் இடம் தாங்க. ஏன்னா 11ங்கிறது லாபம். லாபம் வந்தால் தான் உங்களால் சேர்த்து வைக்க முடியும். லாபம் வரலன்னு என்ன பண்ண முடியும்? இருக்கிற காசெல்லாம் விரையமாக தான் போகும். ஏன்னா 12ங்கிறது விரையும், 2ங்கிறது பணம், 11ங்கிறது லாபம். அந்த 11ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் இவங்களால ஜாதகனால சேர்த்து வைக்க முடியும், லாபத்தை சம்பாதிக்க முடியும். அதில் மாற்றமே கிடையாது. அப்படி தான் கர்மா அவங்கள கொண்டு போகும். 11ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நல்ல விதமாக கொண்டு போகும். 11ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களை வேறு விதமாக கொண்டு போயிடும். உங்களுக்கு பிரச்சனை, கடன் தொல்லை, அவங்க அசிங்கமானப்படுறது இதெல்லாமே. ஏன்னா மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துறதில்ல. அது ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் அந்த கர்மா அமைப்படி அவங்களுக்கு பணம் வந்து கிடைக்கணும்னு ஒரு தலையெழுத்துப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குது, காசு பணம் அவங்களுக்கு புரளுது. எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு சில பேத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது, அந்த கொடுப்பனை இருக்குது. அது வந்து 11ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்த லாபத்தை பணத்தை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்களா, அது பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்குமா? ஒரு சில பேர் பாருங்கள், வீட்டில் பீரோலெல்லாம் பணம் வச்சுருப்பாங்க, லாக்கரில் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் கையிலே பர்ஸில் கூட பணம் இருக்காது, கையில் பேக்கெட்டில் பர்ஸில் பணம் இருக்காது, அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குவாங்க. அது என்ன காரணம்? இதெல்லாமே அந்த கர்மா தாங்க. அது அந்த 11ஆம் இடம் வச்சு சொல்ல முடியும். 11ஆம் இடம் லாபம், அந்த சேமிப்பு, அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் சேமிப்பு பண்ண முடியுமா, இல்லை விரயம் பண்ண முடியுமா, இது சொல்கிற இடம் இந்த 11ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். பொதுவாகவே லக்னத்துக்கு 11ஆம் இடங்கிறது ஆசை குறிக்கிற இடம், பிரம்மாண்டத்தை குறிக்கிற இடம் 11ஆம் இடம் தான். திருப்தி குறிக்கிற இடம் இந்த 11ஆம் இடம் தான். அபிலாஷை நிறைவேறக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம் தான். பொதுவாக 11ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம், அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்தை குறிக்கிற இடமும் இந்த 11ஆம் இடம் தான். 7ஆம் இடங்கிறது முதல் திருமணம், முதல் மனம். 11ஆம் இடங்கிறது செகண்ட் மேரேஜ். சரிங்களா? இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகுமா, செகண்ட் மேரேஜ் ஆகுமா சொல்கிற இடமும் இந்த 11ஆம் இடம் தான். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்போ 11ஆம் இட அதிபதி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிரகமாக வராது. ஒருத்தர் குருவாக வரும், ஒருத்தருக்கு சனியாக வரும், ஒருத்தர் சுக்கிரனாக வரும், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனாக வரும். அது சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு புதனாக கூட வரலாம். சரிங்களா? அப்போ 11ஆம் அதிபதி வலுத்து ஒரு ஜாதகத்தில் 11ஆம் வீட்டோட ஓனர் அந்த வீட்டு கிரகம் வலுத்து அங்கேயே இருந்ததுன்னா ஜாதகர் வந்து லாபமுடையவர்னு அர்த்தம், பணத்தை சம்பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி ஒரு சில பேருக்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பார், சொந்த வீட்டிலே இருப்பார். ஒரு சில பேர் உச்சமாக இருக்கும், 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும். அப்போ தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறாங்கன்னு அர்த்தம், பணம் அதிகமாக சம்பாதிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். தொழில் லிமிட்டாக தான் பண்ணுவாங்க. அதாவது சின்னதாக முதலீடு போட்டு பெருசாக சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் அளவாக முதலீடு போட்டு ஒரு 5 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 15 லட்ச ரூபா மாறும். இது வந்து இந்த அமைப்பு. அல்லது 10 லட்ச ரூபாயாக மாறும். இது அந்த லாபம் ஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் அந்த லாபக்குத்தை கொடுக்குற கிரகம் நல்ல வலிமையாக இருந்ததுன்னா ஜாதகரை அடுத்த நிலை கொண்டு போகும். அப்போ 11ஆம் அதிபதி கிடக்கூடாது. 11ஆம் அதிபதி கெடாமல் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு கண்டிப்பாக லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு பாருங்கள், 7ஆம் அதிபதி கெட்டு போயிடுவார். 7ஆம் அதிபதி நீச்சமாயி, இல்லை 7ஆம் அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சு பாவகிரகங்களோட சேர்ந்து அப்படி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி வலுத்திருப்பார். இவங்களுக்கு டெஃபினட்டாக 2வது கல்யாணம் நடக்கும்னு சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா 7ஆம் இடம் வீக் ஆகிப்போச்சு, 11ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? உறுதியாக அவங்க 2 கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. இல்லை 2 கல்யாணம் பண்ணலையா, ஒய்ஃபோ இல்லை கணவனோ அல்லது மனைவி இருக்கும் போதே வேற ஒரு வண்டி ஓடிட்டு சைடில் வேறு மாதிரி போயிட்டுருக்கும். கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 7ஆம் இடங்கிறது முதல் மனம், 2ஆம் இடங்க 11ஆம் இடங்கிறது 2ஆம் திருமணம் குறிக்கிறோன்னா 11ஆம் இடம். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கும். 7ஆம் இடம் வீக்காகி 11ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா இருதார அமைப்புன்னு நம்ம சொல்லிடலாம் நம்ம. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து 7ஆம் இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், 11ஆம் இடம் வீக் ஆயிரும். இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான், இவங்க ஒரு கல்யாணம் தான் பண்ணுவாங்க. அவங்க செகண்ட் மேரேஜுக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதை இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது, ஒரு சில ஜாதகத்துலலாம் வரும். சரிங்களா? ஒரு சிலதில் நிறைய ஜாதகத்தில் வரும். சரிங்களா? 2ஆம் திருமணம் தான் ஒரு சிலதில் வருது. முதல் திருமணம் மேக்ஸிமம் வருங்க 7ஆம் அதிபதி நல்லா இருந்து 11ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு ஒரே மனம் தான், ஒரே திருமணம் தான். இது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். லக்னத்தில் 11ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா ஜாதகர்கள் லாபம் இவங்களுக்கு தேடி வருங்க, வாண்டடாக தேடி வரும்.
வருமானமெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியாது, பணம் உங்களுக்கு வந்து தேடி வரும், பணம் வந்து கொட்டும். இது 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு ஏற்படும். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அதாவது தன்னோட முயற்சினால் சம்பாதிச்சு அதேமாதிரி வருமானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி முன்னேறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலலாம் இருக்கிற நல்லதான், முயற்சினால் லாபத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் மறையக்கூடாது. 11ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு லாபம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கையில் கிடைக்காம அடுத்தவங்களுக்கு போய் உங்கள் பணமெல்லாம் அடுத்தவங்களுக்கு போய் கிடைக்குதுன்னு அர்த்தம். 11ஆம் அதிபதி 8க்கு போய் மறைஞ்சிருச்சுன்னா உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கும், லாபம் சம்பாதிக்க முடியாது, அடுத்தவனுக்கு போய் அந்த பணம் போய் சேர்ந்துடும். இது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கு பாருங்கள், 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பார். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து தன் மனைவி வந்ததுக்கப்புறம் லாபம், தன்னோட கணவன் வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம், பாக்கியம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிரும். இது 11ஆம் அதிபதி 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டா. ஏன்னா 11ங்கிறது லாபம், 7ங்கிறது திருமணம், கலத்திரம், கணவனா அல்லது மனைவி. அப்போ இந்த அமைப்பு அவங்களுக்கு இருந்துச்சுனாலும் நிச்சயமாக கணவன் வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் ஏற்படுறது, பணத்தை சம்பாதிக்கிறது. கணவனும் எங்கள் வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் நான் சம்பாதிச்சேன், என் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு வீடு வாங்கின சொத்து வாங்கின எல்லாம் சேர்த்து வச்சேன் சம்பாதிச்சேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த அமைப்பு தான் இருக்குது. இது கண்டிப்பாக இருக்கும், இதில் மாற்றமே கிடையாது, டெஃபினட்டாக நடக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், 11ஆம் இடங்கிறது நம்ம மூத்த சகோதரின்னு சொல்கிற இடம் தான். 11ஆம் இடம்ங்கிற மூத்த சகோதரர் மூத்த சகோதரி, ஒன்றா அக்காவாக இருக்கலாம் இல்லை அண்ணனாக இருக்கலாம். 11ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு மூத்த சகோதரன் இல்லை சகோதரி ஜென்ம விரோதியாக இருப்பாங்க. உங்களுக்கு என் அக்காவே எனக்கு பகையாக இருக்காங்க, என் அண்ணனே எனக்கு எதிரியாக இருக்கான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் இந்த கான்செப்ட் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால மூத்த சகோதரன் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வரும். அக்காவோ இல்லை அண்ணனோ இவங்களுக்கு வந்து தம்பியோ தங்கச்சி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜாதகருக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் சொல்ல முடியும். இதில் ஃபிக்ஸ்டுங்க, இதில் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ், இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஒரு சில பேருக்கு 11ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருவாங்க. அண்ணனோ இல்லை அக்காவோ இவங்களை அசிங்கமானப்படுத்தி கேவலப்படுத்துவாங்க. கேவலப்படுத்தி தலகுமிஞ்சு நிற்கிறது, அசிங்கமானப்படுத்தி தன்னோட சொந்த ரத்த பந்தமே தன்னோட இதே பார்த்திங்கன்னா அக்காவோ இல்லை அண்ணனோ கூடவே இருந்து வந்து பார்த்திங்கன்னா குழிப்பறிக்கிறது, கழுத்து இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த கதை தான். இந்த 11ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சனால கூடவே இருந்து குழிப்பறிப்பாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு கழுத்து அறுத்துட்டாங்க சார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, கூடவே இருந்தாங்க, நீ சொத்துக்கு ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. வர்றது எல்லாமே இந்த 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து அந்த தசை நடந்தால் கண்டிப்பாக நடத்திடுங்க. அண்ணனோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், மாற்றமே கிடையாது. ஒரு சில பேருக்கு 11ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிரும். 11ஆம் இடங்கிறது லாபம், 12 விரையும். அப்போ இவங்க எவ்வளோதான் லாபம் சம்பாதிச்சாலும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொண்டு போய் செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவன் கையில் ₹1 கூட நிற்காது. என் பேங்க் பேலன்ஸ் 0வாக இருக்குங்க சார், சுத்தமாக இருக்குது, நில் பேலன்ஸில் இருக்குது, 0வாக இருக்குது, கையில் பணமே நிற்க மாட்டேங்குது, சம்பாதிச்சோம் ஆனால் எல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணிட்டோம், விரையம் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் எங்கே செலவு பண்ணால் யார் கொடுத்தோன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் 11ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சா காசு இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணிடுவாங்க, விரையம் பண்ணி வச்சுருவாங்க, வீண் விரையம் பண்ணுவாங்க, தண்ட செலவு வரும் கண்டிப்பாக. இல்லை நல்லா சேர்த்து வைப்பாங்க, 5 லட்சம் 10 லட்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க. எப்படியும் மருத்துவ செலவு வந்துடும், இன்சூரன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, கொண்டு போய் மருத்துவ செலவு வந்து ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு காசு பணமெல்லாம் வாஷ் அவுட் ஆகும். இதெல்லாம் நடக்கும் இந்த 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறவங்களுக்கு. அப்போ 11ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது, 12ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. 2ஆம் இடத்துக்குலாம் வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டமாக கொடுக்கும். அது 4ஆம் இடத்துலலாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது 6, 8, 12ல் மட்டும் மறையக்கூடாதுங்க இந்த 11ஆம் அதிபதி. உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம், அம்மா மூலமாக வருமானம் கிடைக்கும், அம்மா மூலமாக லாபம் கிடைக்கும், வண்டி வாகனத்து மூலமாக லாபம். அந்த வண்டி வாகனம் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியும். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைங்களால் ஆதாயம். குழந்தைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தைங்கனால உங்களுக்கு அதிர்ஷ்டம். அந்த குழந்தையே தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அந்த குழந்தை மூலம் தொழில் நல்லாயிருக்கும். அந்த குழந்தை மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நீங்கள் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இதெல்லாம் நிறையா சொல்ல முடியும். 11-5 கனெக்ட் ஆச்சுன்னா. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போச்சுன்னா முன்னாடி சொன்ன மூத்த சகோதரன் எதிரியாயிருவாங்க, மூத்த சகோதரங்களால் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ 11ங்கிறது லாபத்தை குறிக்கிற இடம், மூத்த சகோதரன் சகோதரி குறிக்கிற இடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரன் சகோதரி குறிக்கிற இடம் லாபத்தை குறிக்கிற இடம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்தை குறிக்கிற இடம் 11ஆம் இடம் தான். அதே மாதிரி நோய் தீர்க்கிற இடமும் 11ஆம் இடம் தாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், 11ஆம் இடங்கிறது நோய் தீர்க்கிற இடம், 5ஆம் இடமும் நோய் தீர்க்கிற இடம். ஒருத்தர் பாருங்கள் 11ஆம் இடத்துலேருந்து தசையோ அல்லது புத்தியோ நடந்துச்சுன்னா வியாதி உங்களுக்கு இருக்கும். சொல்லலாம் உங்களுக்கு எப்போ வியாதி தீருங்க சார், உடம்பு ஃபுல்லாக பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனைன்னு கேட்பாங்க. 11ஆம் இடத்துல நின்ன தசா புத்தியோ அல்லது 11ஆம் அதிபதியோட தசா புத்தியோ உங்களுக்கு அந்த டைமில் வரும்போது உடம்புல இந்த வியாதி இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும்.
வியாதி குணமாயிரும் அவங்களுக்கு. இது கண்டிப்பாக நடக்கும். அப்போ 11ஆம் படிச்சு நிறைய சொல்லலாம். நம்மளுக்கு லாபமாக கொடுக்குற இடம் 11ஆம் இடம் தான், நோய் தீக்கிற இடமும் இந்த 11ஆம் இடம் தான், ஆசை நிறைவேறக்கூடிய இடமும் இந்த 11ஆம் இடம் தான். அப்போ 11ஆம் இடத்துல சுப கிரகத்தோட தாக்கம் இருக்கணுங்க. 11 சுக்கிரன் இருக்கலாம், குரு இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், என்ன கிரகம் வேணால் 11ஆம் இடத்துல இருக்கலாம். பாவ கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்லது பண்ணிட்டு தான் போகும். ராகு 11 இருந்தால் கூட நல்லது பண்ணும். சனி இருந்தால் நல்ல வளர்ச்சி கொடுத்துரும். கேது இருந்தால் திடீர் மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் இருந்தால் அசுர வளர்ச்சி கொடுக்கும். இது மாதிரி 11ஆம் இடத்துல என்ன கிரகம் வேணா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பாவகிரகத்தோட தாக்கம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 பாவகிரகம் 11ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சுபகிரகம் 11ஆம் இடத்துல இருக்கலாம், பாவகிரகம் 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் 2 பாவிகள் இருக்கக்கூடாது. ஆனால் சுபகிரகம் எவ்வளோ வேணா இருக்கலாம். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்லை 2 கிரகம் இருந்து இன்னொரு கிரகம் மூணாவது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தப்பே கிடையாது. சுபகிரகத்தோட தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம் 11ஆம் இடத்துல இருந்தால் அபாரமான வளர்ச்சி, ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக அமையும். பாவகிரகத்தோட தாக்கம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை, அசிங்கமானத்தை கொடுத்து, மூத்த சகோதரன் பிரச்சனை கொடுத்து வீண் விரயங்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதை நம்ம இதை வச்சு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.